குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி 16/5/2024 வியாழக்கிழமையாகின்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் சுப நேரங்கள், மேலும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம். இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் மாலை 6:13 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி காலை 6:23 வரை. அதன் பின்பு நவமி திதி. இன்றைய கரணம் பவகரணம் காலை 6:23 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் துருவம் நாமயோகம் காலை 8:22 வரை. இன்றைய சுப நேரங்கள் வியாழக்கிழமையாகி இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும், மதியம் 1 மணி முதல் 1:30 வரையும், மாலை 4:30 முதல் இரவு 7 வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் புதன் பகவான், உடன் சுக்கிரன், ரிஷப ராசியில் சூரியன் குரு இணைவு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு செவ்வாய் இணைவு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது. மேலும் இன்றைய நாளில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. வேலையில கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர், பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அந்த டென்ஷன் பிரச்சனை எல்லாம் உங்களால சமாளிக்க முடியும். அதெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிடுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமை இன்றைய நாள் உங்களிடம் பார்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு. அப்படி சாதகமா நடக்கும்போது அதை சரியான அமைப்புல அதை எடுத்து கொண்டு போய் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த வேலை இன்றைய நாள் நீங்க செய்ய போறீங்க. மனசுக்கு பிடித்தாற் போல சில சம்பவங்கள் நடக்க போகுது. ஆனா அது எல்லாம் பெருசா மனசு ஈடுபாடு காட்டாது. ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் தாய் வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு சூழல். நீங்க என்னதான் நல்லதா பார்த்து பண்ணாலும் சிலர் அதுல குறை சொல்றதுக்கு உண்டான வேலைகளை தான் செய்வாங்களே தவிர திருப்தியா இது நல்லா இருக்கு இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்ரிசியேட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்று இல்லை. ஸோ அதையெல்லாம் பத்தி கவலைப்படாம உங்களுடைய வேலைகளை நம்ம செய்துட்டு வர்றது நல்லது. ஆனா என்னதான் மற்றவங்க சொன்னாலும் சரி, கடைசியில் உங்களுடைய காரியத்தை வெற்றி பாதையில கொண்டு போறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில ஜெயிச்சும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்னைக்கு. வண்டி வாகனத்துல கொஞ்சம் நிதானமும் கவனமும் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா கடகராசி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிதான சில விஷயங்களை, சில வித்தைகளை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் சற்று தாமதமாகுவதற்குண்டான ஒரு சூழலையும் சொல்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் பத்தி ஒன்றும் கவலைப்பட போறது கிடையாது. புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஓடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு இறுதியில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்று எதிர்பார்த்த தன வரவு வருமானம் அப்படிங்கிறது சற்று தாமதமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இல்ல வராம கூட போகலாம். இன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருமானம் நாளைக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு. இன்னைக்கு அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகளை சொல்லுது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இன்றி பழகிக்கொள்ள வேண்டாம். புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன், இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லி கூட புது விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் என்ன நார்மலா உங்களோட ஆஸ் யூஷுவல்
ஆக்டிவிட்டிஸ் என்னமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது இன்றைக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் நீங்கும். அதனால பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதுலயும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்று நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாள். நல்லது ஒரு தெளிவு அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, கூட இருக்கிறவங்கள யாரு எப்படி என்ன உண்மையான மனம் படைத்த உண்மையாவே நம்ம கிட்ட ஆத்மாத்மா பழகக்கூடிய நபர்கள் யாரு, யாரு ஏமாத்துறாங்க, யாருகிட்ட உண்மையிலாவது நல்லபடியா நடந்துக்கணும், யாருகிட்ட நம்ம நீ கரெக்டா இருந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு இன்று உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு வேணும் அப்படிங்கிறத உறுதியா மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் இல்லாம அலைய வேண்டாம். இன்னைக்கு தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்குண்டான வழித்தடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நிறைய தங்குதடைகள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல, போடக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாம செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடைகளை சந்திச்சு கொஞ்சம் காலையில ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. ஆனா இன்று மதியத்திற்கு மேலு என்ன ஆகுதுன்னா அவ்வளவு பட்ட சிரமங்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது ஒரு வெற்றியா நம்மளுக்கு திரும்ப நம்ம கைக்கே கிடைக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அதுக்குண்டான விஷயம் நம்மளுக்கு வெற்றியா கைக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். இறுதியில் ஜெயிப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த தனுர் ராசி. செய்யக்கூடிய தொழில்ல ஏகப்பட்ட டென்ஷன், பிரஷர். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை விடலாமா, இதை விடலாமா, எது செஞ்சா நல்லது, எது செஞ்சா கெட்டதுன்னு சொல்லி போட்டு ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு. ஆனா எல்லாத்தையும் பல விதமா யோசிச்சு பல விதமா முயற்சிகள் எடுத்து ஃபைனலா உங்களுக்கு தேவையான விஷயத்த ஃபைனலான அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிருது. அதுல வெற்றியை கொடுத்துருது உங்களுக்கு. ஆனா அவ்வளவு ரிசர்ச் பண்ணுவீங்க. அவ்வளவு ரிசர்ச் இன்னைக்கு தேவையில்லை. ஆனா மெனக்கெடுவீங்க. மெனக்கெட்டதுக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்க போகுது இன்னைக்கு உங்களுக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த மகர ராசி. யாராவது கஷ்டப்படுறவங்களை கண்ணில் பார்த்துட்டா உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாவம் வந்துடும். மனசுல நினைக்கிறத காட்டிலும் உதவியாவே செஞ்சிருவீங்க. செயல்ல அதை செயல்படுத்தி காட்டிடுவீங்க. தெய்வத்தின் மீது உள்ள பற்றுதல், நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். தெய்வத்தை நாடி போக வைக்கின்ற நாள் உங்களுக்கு. மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வயது மூத்த நபர்களினுடைய அட்வைஸை கொஞ்சம் கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு இன்னைக்கு. சுய முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நம்ம எதிர்பாராத நேரத்துல தேவையில்லாத சங்கடங்கள் நம்ம நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஒரு இனம் புரியாத ஒரு கவலை மனசுக்குள்ள வர்றது, குடும்பத்துல வரக்கூடிய வாக்குவாதங்கள்னால அது ஒரு நாள் 2 நாள்ல முடியக்கூடிய விஷயமா இருந்தாலும் இன்று அது உங்கள் மனதை அதிகமாக பாதித்து விடும் அப்படிங்கறத சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாதீங்க. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கிறத காது கொடுத்து கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள் டக்கு டக்குன்னு எடுத்து வீசிடாதீங்க. ஸோ அதை மட்டும் கவனமா பார்க்க வேண்டிய ஒரு சூழல். தேவையில்லாத மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம்
ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா மீனராசி. மீனராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? வாழ்க்கை துணையை கண்டிப்பா அனுசரிச்சு போய்தான் ஆகணும். வெளியூர் வெளிமாநில பயணங்களை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறது நல்லது. அது அப்படியே இல்லைன்னா 4 பேர் 5 பேர் போறீங்கன்னா பிரச்சனை இல்லை. தனியா போற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பயணத்துல கவனம் வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள் மூலமா கொஞ்சம் சங்கடங்களும் சலிப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழல். இது கிராஸ் பண்ணி வந்துடலாம். இருந்தாலும் காலையிலேயே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் லைட்டா அந்த நாள் ஃபுல்லா உங்க மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். வியாபாரம் சற்று குறைந்து மந்தமாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. இந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேயே அழகா காமாட்சி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. ஸோ இன்றைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம். எனக்கு தொழில் வளம் நல்லபடியா இல்லை, தொழில்ல நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. எப்படியாவது தொழில்ல நம்ம முன்னேற்றம் அடையணும், என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டா சிம்பிள். உங்க ஏரியாவில் மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோவில் எங்க இருக்குதுன்னு பாருங்க. மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோவில் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த கோயில் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டா காலையில் நேரம் அந்த கோவில் ஓபன் பண்ணும்போது முதல் பூஜை பாருங்க. முதல் பூஜை பாருங்க. நீங்க தீர்த்தம் ஏதாவது எடுத்துட்டு போங்க. அந்த தீர்த்தத்தை வச்சு அவங்களை அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. முதல் அபிஷேகம். அதுக்கப்புறம் பாருங்க, இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இது எப்ப பண்ணலாம்னா உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இல்ல அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிருப்பாங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கு, அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ அப்ப பண்ணலாம். ஸோ இதை ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் எப்படி நிவர்த்தி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு அற்புதமான விஷயம் இது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். மேலும் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ஜோதிட தகவலோடு ராசி பலனோடு சந்திக்கிறேன். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.